சீதாராம் வணக்கம். அன்னவேல் புதவி ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். இன்னிஷாலே பாடி கொடுத்தாலே நற்பாமாலே பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லும். சூடி கொடுத்த சுடக்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலியா நாடினே வேங்கடுவர்க்கு விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு தாயார் ஆண்டாள் அருள் செய்த 10வது பாசுரத்தை பார்க்க போறோம். நோற்று சிவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரா வாசல் திறவாதா நாற்ற துழாமடி நாராயண் அம்மாள் போற்ற பறைதரும் புண்ணியனால் பன்றொரு நாள் கூட்டத்தின் வாழ்விந்த கும்பகர்ணனும் தோற்று முனைக்கே பெருந்தொழில்தான் தந்தானோ ஆற்றல் அணிந்துடையாய் அருங்கலமை தேற்றமாய் வந்து திறவேலோரம் பாவான்னு சொல்றான். இந்த கோப்பையை எழுப்பும்போது அவ நல்லா கிருஷ்ணானுபவத்தில் இருக்கா. நோற்று சுவர்க்கம் போயின்ற அம்மனாய், இவெல்லாம் நோம்பு நோத்து எந்த கிருஷ்ணனை அடையணும்னு ஆசைப்படுறாளோ அவன் நோம்பு நோக்காமே அந்த கிருஷ்ணானுபவத்தை பெற்றுட்டாளாம். ஏன்னா இவ சித்த உபாயத்தில் இருக்கிறவள் இங்க வியாக்கியானம் பண்றான். இவெல்லாம் சாதனையை பற்றி ஒரு நோம்பு நோத்து கிருஷ்ணனை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். இவ சாதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் அடையத்துக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா, பகவான் தான் சர்வ ரக்ஷகனாச்சே, எல்லா விதத்திலும் நம்மளை காப்பாற்றக்கூடியவன் கூட ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை இருக்க தோண்டு இவ எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்ல, நம்ம என்னன்னு கேட்டா நம்ம அவனோட தாசிகள் சரணாதி பண்ணியிருக்கோம். சரணாதி பண்ண என்ன அர்த்தம் கேட்டா, நம்மளுக்குன்னு ஒரு தனி இஷ்டம் இருக்காது, நம்மளுக்குன்னு ஒரு தனி சங்கல்பம் இருக்கக்கூடாது, அவன் இஷ்டப்படி இருக்கணும். அப்ப அவரே முகம் காட்டினா காட்டாட்டாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் அவன் ஸ்மரணை தான் முக்கியம் அப்படின்னு அவர் அனுபவத்திலே பூர்ணமா இருக்கா. அதனால இந்த சரணாதியோட தன்மையை இவளே காட்டிறான். எல்லாரும் நோம்பு நோத்துதான் சுகத்துவா. இங்க நோற்று சுவர்க்கம் போயின்ற அம்மனான்னு சொல்றா. நோட்டு சுவர்க்கம்னு சொன்னா இங்க சொர்க்கம் எதுக்கு கிடைக்கும்? நம்ம புண்ணியத்தோட பலனா சுகத்தை அனுபவிக்கத்தான் சொர்க்கம் போறோம். சொர்க்கம்னாலே சுகம்னு அர்த்தம். எல்லாம் நோம்பு நோத்து கிருஷ்ணனை பார்த்து இந்த கிருஷ்ணானுபவத்தினால சுகத்தை அடையணும். ஆனா இவன் நோம்பு நோக்காமே இந்த சுகத்துக்கு போயிட்டாளாம். நோட்டு சுவர்க்கம் போயின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரம். கொஞ்சம் பேசக்கூடாதா? ஒரு கால் நீ கிருஷ்ணானுபவத்துல இருக்கேன், நாங்க வீட்டு வாசல கிருஷ்ணா கோவிந்தா கோபாலன் கூப்பிடும் போது நீ கொஞ்சம் வாய் திறந்து நீனு கிருஷ்ணா கோவிந்தா கோபாலான்னு கூப்பிடலாம் இல்லையா? மாற்றமும் தாராரும். அப்படி எப்படின்னா, சம்சயம் மதுரம் வாக்கியம்னு இங்க வியாக்கியானத்துல பெரியவாச்சம்பிள்ளை எடுக்கிற தாயார் ராவணவதம் பண்ணி ராமர் விஜயராமனா ஜெயராமனா ஜொலிக்கும் போது ஆஞ்சநேயர் நேர ஓடி அசோகத்துக்கு பிராட்டி சீதை கிட்ட ஸ்ரீராம ஜெயம், ராமர் ஜெயிச்சுட்டாருமா, ராமவதம் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் சில மணி நேரத்துல உன்னோட சேர்ந்து இருக்க போறாரு அப்படின்னு சொன்னாராம். அப்ப தாயார் பிராட்டி சீதா வாயே திறக்க மௌனமா இருந்தாளாம். மௌனமா இருந்தோடனே இவர் கேட்கிற, ஏமா இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொல்லிருக்கேன், நீ ஒரு வாய் திறந்த ஒண்ணுமே பேசலேன்னு சொல்லும் போது, அப்ப ஏன் அவர் சொன்னாரா, அவர் கண்டிப்பா ராவணவதம் பண்ணிடுவார், மீட்டுவார், எனக்கு அண்ணா தெரியும். ஆனா நீ எனக்கு இந்த விஷயத்த சொல்லி எனக்கு காதுல மதுரம் பாஞ்சது மாதிரி இருக்கு, அமிர்தம் பாஞ்சது மாதிரி இருக்கு. சம்சயம் மதுரம் வாக்கியம், உன்னோட வார்த்தை அப்படி தேன் மாதிரி திதிக்குதுப்பா. ஏற்கனவே அசோகனத்துல எனக்கு அநியாயம் கொடுத்து பல விஷயங்களை சொல்லி ஆனந்தப்படுத்துறேன், இன்னைக்கு திருப்பி ஆனந்தப்படுத்துறேன், உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு கேட்டாராம். அது போல இந்த வார்த்தை இவ அழகா பேசுவாளாம். கிருஷ்ணன் இவ பேச்சுல மயங்குவானா, அதனால நீ வர வேண்டாமா, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசல் திறஞ்சிடான். வாசல் தான் செம்மினா வாயும் செம்மணுமா? வாசல் தான் மூடி இருக்க, வாயும் மூடி இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறா. இங்க ஐஸ்வர்யம் மிகுதினால பந்துக்களை ஏன் என்று கேட்கலாகாதோன்னு இங்க வியாக்கியம். ஒரு சமயம் ரொம்ப பணங்கா சேர்ந்துனா பந்துக்கள் வேண்டாம் கூட தோணும், உறவுக்காரா வேண்டாம்னு தோணும். அப்புறம் அவளை ஏன் என்னன்னு கூட விசாரிக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு தன்மை வந்துடும். அது மாதிரி நீ பூர்ண கிருஷ்ணானுபவத்தில் இருக்கனால பூர்ண ஐஸ்வர்யத்தோட இருக்காவ. இந்த ஐஸ்வர்யத்தோட இருக்கனால எங்களை கண்டா உனக்கு அலட்சியம் ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்கிறான். போதந்த பரஸ்பரம். எப்பவுமே ரெண்டு கிருஷ்ண பக்தர்கள் சேர்ந்தா கிருஷ்ண பத்தியே தான் பேசிட்டு இருப்பா. கிருஷ்ணோட குணங்களை பேசுவா, கிருஷ்ணோட லீலைகளை பேசுவா. போதந்த பரஸ்பரம் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணனே சொல்றானே, என்னோட பக்தா என்னை பத்தியே பேசி பேசி சந்தோஷத்தை அடைவா, மகிழ்ச்சி அடைவா. அவளுக்கு வேற உலகம் தெரியாது, என்னை பத்தியே பேசி ஆனந்தத்தை அடைவா, அவளுக்கு அதுவே போரும், அந்த ஆனந்தமே போரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். போதந்த பரஸ்பரம் பேசுவா. அந்த நியாயத்தை கூட தவிர்க்கணுமா? நீ வீட்டு வாசல நான் அவங்க கிருஷ்ணன் கூப்பிடுறானா, நாங்க ஊர் பேச ஒரு கூப்பிடுறோம், நாங்களும் எப்போதும் கிருஷ்ணன் பத்தி தான் பேச போறோம், நீனும் கிருஷ்ணன் பத்தி பேசி பரஸ்பரம் பேசி நம்ம ஆனந்தத்தை பெறாம நீ இப்ப போய் படுத்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்கிறா. மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார். அவ எப்படி வருவா எங்கட்டா?
உள்ள கோபீஸ்வரா, கிருஷ்ணன் வந்துட்டு போயிருக்கா, கிருஷ்ணன் இருக்கான், அவ எப்படி வருவா? உடனே கிருஷ்ணன் இருக்கானா, அது எப்படி கிருஷ்ணன் இருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அவ கிருஷ்ணன் எங்க இருக்காங்க? நாட்ட துழாய்மொழி நாராயணன் அம்மாள். நல்ல துளசி மனம் வீசுறது, எங்க திருத்துழாய் மனம் வீசுறது. கிருஷ்ணன் இருந்தா தானே கிருஷ்ணன் வந்துட்டு போனா கூட திருத்துழாய் மனம் இருக்குமா, அந்த துளசி வாசனை இருக்குமா, அந்த துளசியோட நாற்ற துழாய்மொழி அழகான துளசி மனம் வீசுறது, வீட்டு வாசலேருந்தே எங்களை மூக்க தொலைக்கிறது. அதனால உள்ள கிருஷ்ணன் இருக்கானோ அப்படின்னு எங்களுக்கு தோன்றது. இல்ல கிருஷ்ணன் வந்துட்டு போயிருப்பான் ஏதோ ஒண்ணு. அப்ப இதுக்கு வியாக்கியானம் வந்து பெரியவாச்சம் சொல்ற, கோவில் சார்ந்தே ஒளிக்க ஒண்ணாவோ அப்படின்னு சொல்ற. கோவில் சார்ந்தனா ஸ்ரீரங்க நம்பெருமாளுக்கு திருமஞ்சம் நடக்கும். இந்த திருமஞ்சம் சார்ந்த போது பெருமாளுக்கே திருமேனிலே ஒரு சுகந்தம் உண்டு. சர்வகந்தகான ஒரு திருமேனிலே ஒரு சுந்தம் பரிமள ரங்கநாதன் தான் அவர். ஆனா அவருக்கு ஒரு கஸ்தூரி திலகம் ஒன்று விடுவா அழகா. அவருக்குன்னு ஒரு பாந்தவா ஒரு கஸ்தூரி திலகம் உண்டு ஸ்ரீரங்க நம்பெருமாளுக்கு. இந்த கஸ்தூரி திலகம் விட்டா கஸ்தூரி திலகம் அவ்வளவு பாந்தமா இருக்கும். இந்த திருமஞ்சனம் ஆகும்போது கஸ்தூரி தலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணா அதுக்கு கம்முன்னு வாசனை அடிச்சுட்டே இருக்குமா. சரி, ஒரு சம் கஸ்தூரி திலகம் விடாம இருந்தா கூட அந்த வாசனை போகவே போகாது. ஒரு சம் கஸ்தூரி திலகம் விடாட்டா கூட அது மாட்டும் அந்த வாசனை இருந்துட்டே இருக்குமா. 5-6 குளியலுக்கு நிற்குமேன்னு பெரியவாச்சம் பிள்ளை. கஸ்தூரி திலகம் எல்லாமே இருந்தா கூட 5-6 திருமஞ்சனத்துக்கு, அதாவது 5-6 மாசத்துக்கு கூட அந்த வாசனை இருக்குமா. அது அப்படி இருக்குமா. அப்ப கோவில் சார்ந்தே ஒழிக்கவன் ஆகும். அது போல அந்தாலும் அந்த அவர் கஸ்தூரி திலகம் விளையாட்டா நன்னா இருக்காது. நம்ம எல்லாம் கஸ்தூரி திலகத்தோட பார்த்து கஸ்தூரி ரங்கா கஸ்தூரி ரங்கா கஸ்தூரி ரங்கா நம்ம கூட்டே அதனால அந்த கஸ்தூரி திலகத்தோட அவர் அழக இருப்பார். அதனால அந்த திருமேனிலே அவருக்கே ஒரு சுகந்தம் உண்டு. அந்த கஸ்தூரி திலகம் சேர்ந்தா அந்த சுகந்தம் இருந்துட்டே இருக்கும், எப்பவுமே அந்த பரிமளம் இருந்துட்டே இருக்கும். அதனால அந்த கோவில் சார்ந்த ஒழிக்க. அது போல கிருஷ்ணன் வந்துட்டு போயிடான். அந்த கிருஷ்ணன் வந்துட்டு போன அறிகுறி என்ன கேட்டா, அந்த திருத்துழாய் வாசனை, இந்த துளசி வாசனை நல்லா கம்முன்னு அடிக்கிறது. அதனால எங்களை காட்டு நாங்கெல்லாம் கிருஷ்ணனை தேடி போறோம். ஆனா கிருஷ்ணன் உன் வீட்டை தேடி வந்து ஒரு ராத்திரி உன்னோட பேசிட்டு போயிருக்கான். நாட்ட துழாய்மொழி நாராயணன் அம்மாள். அவன் வந்து அந்த துளசி மாலைய தான் போட்டுங்க துளசி மாலை உன் தலையில சூட்டிட்டு போயிருக்கான் போட்டிருக்கு. நாட்ட துழாய்மொழி. அதனால உன் தலையும் கமகமான பரிமள விஷயம். நாட்ட துழாய்மொழி நாராயணன் அம்மாள். உடனே இவ சொல்ற, நன்னா இருக்கு, நீங்களே வீட்டு வாசல இருந்து எனக்கு கூப்பிட்டு இருக்கு, நீங்களே வீட்டுக்குள்ள உள்ள வர முடியல, கட்டுங்க ஓலமா இருக்கு, அப்படி போய் கிருஷ்ணன் வண்டி அப்படி உள்ள வர முடியும் கேட்டான். உனக்கு அவ சிரிக்கிறா, கிருஷ்ணன் நாங்க எங்களை மாதிரி கதவை திறந்துட்டா உள்ள வரணும். நாராயணன் இல்லையா, எந்த இடத்துலயும் அவன் தோன்றுவான், எந்த இடத்துலயும் ஸ்புரிப்பான். டக்குன்னு ஒரு இடத்துல தோன்ற முடியுமே, அவன் நாராயணாச்சு. நாட்ட துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பதை தரும். இப்ப வந்து பாவி நோம்பு நோத்து அந்த கிருஷ்ணானத்தை பெறணும்னு நம்ம ஆசைப்படும்போது, கிருஷ்ணன் கைங்கறி பெறணும் ஆசைப்படும் நோம்பு நோக்கிற காலத்துல நீ இப்படி படுத்துன்னு இருக்கேன். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். இப்ப இந்த ஒரு மாசத்தை விட்டாப்புல பெரியவாள் நம்மளை வந்து அனுமதிக்க மாட்டான். இந்த ஒரு மாசம் தான் நம்மளுக்கு கிடைக்கிற டைம். அந்த டயத்துல கிருஷ்ணனோட பேசி பழகி, கிருஷ்ணனோட சிரிச்சு விளையாடி, அந்த கிருஷ்ணானுபவத்தை பண்ணி கிருஷ்ணன் கைங்கரியத்தை பெற வேண்டாமா. நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொருநாள். பச்சையான இடைச்சிகள் எங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே தகுதி கிடையாது. நம்மளுக்கு வந்து வெறுமனை இருக்கிறவா ஒண்ணுமே தெரியாது. நம்மளுக்கு வெறுமனை இருக்கிறவா பச்சையான இடைச்சிகள் கூட ஆசிரிக்க முடியாது தன்னை கொடுத்தவன். நம்ம போய் அவனை ஆசிரிக்கல. அவனே வந்து நம்ம இடத்துல வந்து திருவாதாரம் பண்ணி அவனே நம்மளுக்கு தன்னை கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட புண்ணியம் சொல்றான். எப்பவுமே புண்ணியத்தோட பலன் சுகம். இவன் என்ன சொல்றா, நம்ம புண்ணியம் பண்ணி சுகத்தை அடையணும். ஆனா இவன் என்ன பண்றான், அந்த புண்ணியத்தை ஏத்துட்டு எப்பவுமே புண்ணியத்தை வந்து புண்ணிய சுரூபமா இருக்கான். அதனாலதான் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் இங்க வியாக்கியானத்தை எடுக்கிறான். எப்படின்னு கேட்டா, நம்ம புண்ணியத்தோட பலனா சுகம் கொடுக்கும். எப்பவுமே நம்ம எது புண்ணியம் பண்ணா அதுக்கு பலனா சுகம் கிடைக்கும். அங்க பகவான் என்ன பண்ணா, நம்ம கிட்ட இருந்து நம்ம பண்ணக்கூடிய புண்ணியத்தை ஏத்து, நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்றோம் இல்லையா, அந்த புண்ணியத்தை ஏத்துட்டு தண்ணியே கொடுத்துட்டான். என்ன பலனா கொடுத்தான், தண்ணியே கொடுத்துட்டான். அந்த தண்ணியே யாரோ கொடுப்பாள, அவளுக்கு வேண்டிய பலனை கொடுப்பா. ஆனா நம்மளுக்கு அவனே கொடுத்துட்டான். ஏன் கேட்டான், நம்ம மேல அவ்வளவு பிரியம், அதனால அவன் தண்ணியே கொடுத்துட்டான். அப்படி சொல்ற, போற்ற பறை தரும் புண்ணிய நாள். இது புண்ணிய நாள் இல்லையா, இந்த நாளை விட்டுட்டா அப்புறம் கிடைக்குமா, அந்த 30 நாளை விட்டுட்டா அப்புறம் அவளுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கவே கிடையாது. போற்ற பறை தரும் புண்ணிய நாள். ஆனா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கிருஷ்ணன் வந்து அவளுக்கு மனசுக்கு என்ன, அவளுக்கு என்ன கொடுக்கணும் தெரிஞ்சு கொடுக்கிறவன். அப்பேற்பட்ட சனாதனமான கிருஷ்ணன் தர்மம் தெரிஞ்சவன். அத பக்திக்கு என்ன பலன் கொடுக்கணும்னு கேட்டா தண்ணியே கொடுப்பான். அதனால அதான் விஷயம். போற்ற பறை தரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள். உன்னை பார்க்கும்போது பழைய கதை ஒண்ணு நினைவு வருது. பண்டொரு நாள், ஒரு காலத்துல கூற்றத்தின் வாழ்விந்த கும்பகர்ணம். கூட்டம் தான் கும்பகர்ணன் சொல்ற. கும்பகர்ணன் தெரியுமா, எப்படியும் ராமர்கிட்ட போனா அழிஞ்சு விடுவோம் தெரியும் அவனுக்கு. ஆனா அடிக்கடி ராவணன்ட்டே சொன்னா, ஸ்ரீராமனோட யுத்தம் பண்ணா நம்ம வெற்றி அடைய முடியாதுன்னு சொன்னான். அவ தம்பிக்கு என்ன உபதேசம் பண்ணானா, மித்திரபாவேன
அவன் சொன்னா, அவன் உடனே தம்பி சொன்னா, பிராத்துஸ்தேகம் பரித்தியட்ச ராகவச பிரியங்குரு. அண்ணா கூட பாசத்தை விட்டு ராமன்கிட்ட பிரியத்தை செலுத்தனே தம்பி விபீஷனுக்கும் சொன்னாவும். அதனால தம்பி விபீஷன் ஓடி போய் ராமர் சரணாதி பண்ணி பழிச்சுட்டான், வாழ்ந்துட்டான். அது போல இவனுக்கும் தெரியும் ரிப்பனாபி வஸ்திரா, எதிரிகள் கூட கருணை காட்டக்கூடிய தன்மை. ஒரு எதிரிகள் வந்தா கூட எதிரிகிட்ட கூட கருணை காட்டக்கூடிய தன்மை தானே ஸ்ரீராமருக்கு. ராவண வதம் பண்ணா கூட ராவண வதம் பண்ண அப்புறம் கொஞ்சம் வருத்தப்பட்டாராம், இவனை வதம் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்பட்டாராம். ஏன்னா அவனோட விரோதத்தை தான் போக்கினா தவிர அவன் மேல தனிப்பட்ட விரோதம் கிடையாது. அவனோட விரோத தன்மையை போக்கும்படியா இருக்கு. அது போல இங்க எதிரிகளிடம் ரிப்புனாபே வட்சலா, அந்த எதிரிகள்கிட்ட கூட கருணை காட்டக்கூடிய வாசல் தகரக்கூடிய ஒரு சுவாமி கிடைச்சும் கூட ராமர் போனா நாம் போய் சரணாதி பண்ணாலும் ராமர்கிட்ட போனா நம்மளை காப்பாத்திடுவான்னு தெரிஞ்சாலும் கூட தெரிஞ்சே போய் விழுந்தானா ராமன். ஏன்னா எப்படி நம்ம ராமன் கையால் அடிபட்டு விழுந்து போயிடுவோம் தெரிஞ்சே போய் கூற்றத்தின் வாழ்விந்த கும்பகர்ணனம், கூற்றன்னா யமன் வாயில இவனே போய் விழுந்தான். இதுக்கு ஒரு வியாக்கியானம் பெரியவாச்சம் பிள்ளை சொல்றார். ஒருத்தர் ரொம்ப தாகம் தாங்கல, இப்ப தண்ணி குடிக்காட்டா உயிர் போடு போல இருக்கு. ஆனா அவன் ஓடி போய் ஒரு ஏரியை பார்த்தா, ஏரியில போய் தண்ணி குடிக்க போனான். அந்த ஏரியில ஒரு கல்லு மேல ஏறினான். கல் மேல ஏறி அந்த கல்லுல இருந்து வழுக்கி விட்டு கீழே ஏரியில அமிர்ந்து செத்து போயிட்டான். அப்ப சொல்றார், அமிர்ந்து சாவாரே போல, ஏரியில் கல்லில் ஏந்து அமிர்ந்து சாவாரே போவே. அவனுக்கு தண்ணி குடிச்சாதான் தான் ஜீவிக்கலாம்னு நினைச்சுன்னு போனவனுக்கு அந்த தண்ணியிலே அவனுக்கு மரணம் வந்துடுது. அந்த ஏரியிலே தான் ஜீவனத்தை விட்டுட்டான், தான் உயிரை விட்டுட்டான். அது போல ராமர்கிட்ட போனா எல்லாருமே பழச்சிக்கலாம், எல்லாரையும் ராமர் காப்பாற்ற தயாரா இருக்கார். எல்லாருக்கும் அபயம் கொடுக்கிற ஸ்ரீ ராமர்கிட்ட அபயம் சர்வபூதோப்பியோ ஏதேபே விரதமாமா, என்ன எல்லா பூதங்களுக்கும் நான் அபயம் கொடுப்பேன், அது என்ன விரதம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர்கிட்ட போய் சரணாதி பண்ணியோ கூட போய் மித்திரபா நண்பனா போனா கூட சேர்த்துட்டு மித்திரபாவனி அவர்கிட்ட போய் தெரிஞ்சே போய் பொழைச்சிக்கலாம் தெரிஞ்சா கூட பொழைச்சிக்காம அவர்கிட்ட போய் வதம் பண்ணி போனானே. கூற்றத்தின் வாழ்வெந்த கும்பகர்ணனம் தோற்றும் உனக்கே பெருந்தொழில் தான் தண்டானோ. அவன் ஒரு காலம் அவன் தூக்கத்தை கொடுத்துட்டானோ. நீ தூக்கத்தை பார்த்தா அவன் ஒரு 6 மாசம் தொடர்ந்து தூங்கிட்டே இருப்பான். அவன் எழுப்புது ரொம்ப கஷ்டம். பீமகர்மனான்னு வால்மீகியேஸ்வரன். அது போல என்னன்னா இவனே பக்கத்துல ஒரு ஆமாண்டி இவளுக்கும் கும்பகர்ணனுக்கும் தூக்க போட்டி நடந்திருக்கும். தூக்க போட்டியில அவன் தோத்து போயிருப்பான். இவன் அவளுக்கு கும்பகர்ணன்ட்ட இவன் நல்லா தூங்குறவன். தோக்குறவன் என்ன பண்ணா தன் கையில உள்ளதை ஜெயிக்கிறவாட்ட கொடுத்துட்டு போயிடுவான். தங்கிட்ட எது இருக்கோ அதை ஜெயிக்கிறவாட்ட கொடுத்துட்டு போயிடுவான். அது போல என்ன கும்பகர்ணன் என்ன பண்ணா அவனோட தூக்கத்தை விட்ட கொடுத்துட்டான். ஏற்கனவே பெரிய தூக்கம், அவன் துயில், அவன் இவட்ட கொடுத்தோட அது பெருந்தொழில் ஆச்சு. அவங்க தூக்கமே இவன் தூக்கம் சேர்ந்து இது பெரிய தூக்கமா பேர்த்தி வகிட்டான். இவன் ஏற்கனவே தூங்கு முடிஞ்சு அவ வேற தன் தூக்கத்தை கொடுத்துட்டான். ஆனா 2 தூக்கம் சேர்ந்து அது பெருந்தொழில் ஆயிடுச்சு. தோற்றம் உனக்கே பெருந்தொழில் தான் தந்தானோம் அப்படி சொல்லும்போது வாசுரா ஆற்று அனந்தலுடையாய் மதுரா மதுராலாபகா. வாசல்ல அழகா பேசுறவா கிருஷ்ணா கோவிந்தா கோபாலான்னு பேசும்போது இப்ப கேலி கிண்டலா போனோம்னா கொஞ்சம் சமமா இருக்கு. உள்ள இருக்க கிருஷ்ணான்னு பண்றவளுக்கு ஆற்றல் அனந்துட. உடனே அவ என்ன சொல்றா, கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. அது கேட்க முடியல அவளால. கொஞ்ச நேரம் முன்னாடி அழகா பேசினவ இப்ப கும்பகர்ணனை பத்தி பேசினா வாஸ்தவம். கும்பகர்ணனை பேசும்போது ராமன் நினைப்பு வருது. இவாளுக்கெல்லாம் லட்சியம் கிருஷ்ணன் தான். இருந்தாலும் கூட அவ என்னை கிண்டல் கேலி பண்ணிட்டு பொழுத போக்க திடீர்னு மாத்திட்டாளே அப்படின்னு நினைச்சிட்டு அது கேட்க முடியாம அவ அசதி பாவம் கிருஷ்ணனோட ராத்திரி முழுக்க பேசியிருக்கா. உண்மையிலே ஆற்றல் அனந்தலுடைய அந்த தீராத அசதினால கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலாம். கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லும் போது ஆற்றல் அனந்துடையாய் அருங்கலமே டக்குன்னு உடனே கூப்பிட்டான். உடனே இவன் என்ன சொன்னா, அருங்கலம் இல்லையா, ஆரம்பத்துல என்ன சொன்னா நோட்டு சுவர்க்கம் போயிட்டு அம்மனாயும் கூப்பிட்டான். இந்த அம்மனாயும் கூப்பிடும் போது ரக்ஷகன், எங்களுக்கெல்லாம் நீ தான் ரக்ஷகன் கூப்பிடும். அவர் வெளியிலே வரல. எப்படி என்னை போய் ரக்ஷகன் கூப்பிடலாம்? நீ கிருஷ்ணன் ஒத்தந்தான் ரக்ஷகன். அவன் தான் உலகத்தை, அவன் தான் எல்லாரையும் ரட்சிக்க கூடிய. அவனை விட்டுட்டு அவன் ரக்ஷனா இருக்கும்போது என்ன போய் சாமானியம் என்ன போய் ரக்ஷன் நீ கூப்பிடலாமா? அதனால அது அலட்சியம் பண்ண. அவ நோட்டு சோரக்கம் போயின்ற அம்மனாயும் கூப்பிடத்துல அவ அங்கீகரிக்கல, அவரை ஏத்துக்கல. இங்க அருங்கலமே கூப்பிட. அருங்கலம்னா எங்களுக்கு சிரோபூஷன் போல இருக்கிறவர், எங்களுக்கு பெரிய ஒரு ரத்தனம் போல இருக்கிறவர். ஏங்கிட்ட பெரிய ஒரு ஹாரம் இருக்கு, அதுல ஒரு ரத்தனங்களை பதிச்சா அது எப்படி பார்க்க நன்னா இருக்கும். அது போல ரத்தனங்கதை பதிச்சா அது ரொம்ப எடுப்பா இருக்கும். ஹாரம் பெரிய ஹாரத்துல தங்கத்தினால்தான் இருக்கு. அது ஒரு ரத்னக்கல்ல பதிச்சுட்டா அந்த ஹாரமே எடுப்பா இருக்கும் இல்லையா? அது போல எங்க கோஷ்டிக்கு நீ ரத்தனங்கள் போல, நாங்க 1000 பேர் இருந்தா கூட நீ எங்க கோஷ்டியில சேர்ந்தா ரத்தனங்கள் போல நாங்க நம்ம கோஷ்டியை எடுபடுமே, நம்ம கோஷ்டியே நன்னா இருக்குமே. நீ அருங்கலமாச்சே, அருமையாச்சே. நீ எங்களோட சிரோபூஷன் தலையில சூடாமணி மாதிரி சிரோபூஷணமாச்சே, அருங்கலமாச்சே. நீ இல்லாட்டா எங்களுக்கு அந்த கோஷ்டியே சிறப்பு அழகா இருக்காது. அது அண்ணா சொல்றாங்க அருங்கலமே தேற்றம் அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு மனசு இறங்கு. அவாஸ்தவம் இவன் நிஜமா நம்மள ஆசையா கூப்பிடுறா, நம்ம மட்டும் இப்படி கிருஷ்ணாவை பண்ணி தனிச்சு இருக்கோமேன்னு இவருக்கு தோண ஆரம்பிச்சுதான்.
அதான் சட்டுன்னு கிளம்புறான். இது கிளம்புறதை பார்த்துட்டான். தேற்றமாய் வந்து தரவேலோரம்பாவாய் கொஞ்சம் தெளிஞ்சு வாங்குறான். இவ கிருஷ்ணானுபவத்தோட வந்தா அவனுக்கு வந்து தடுமாட்டம் இருக்கும். உலகத்தோடு சட்டுன்னு கலக்க முடியாது. உனக்கு தடுமாற்றத்தோட வராத கொஞ்சம் தெளிஞ்சு வாங்குறான். தேற்றமா வந்து திரவேலோரம்பாவாய் அப்படின்னு கேட்டான். ஊரே கூடியிருக்கோம் வீட்டு வாசல. அதனால நீ வந்து கொஞ்சம் வஸ்திரம் கிஸ்திரத்தை சரி பண்ணிட்டு கொஞ்சம் தெளிவா வா. இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணும்போது சொன்னா பிரஸ்கலயந்தின தாரை என்ன பண்ணா, ஒரு லக்ஷ்மணன் கோபத்தோட போற. இன்னும் ஒரு 4 மாசம் டைம் கொடுத்தும் கூட சுக்ரீவன் வரல, சமயத்துக்கு வந்து உதவி பண்றேன்னு சொல்ல வரலன்னு சொல்லி கோபத்தோட போறேன். கோபத்தோட லக்ஷ்மணன் இளைய பெருமாள் போகும்போது உள்ள எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே சுக்ரீவன் கொஞ்சம் கவலைப்பட்டார். உடனே தாரை சொன்னா, மகாபுருஷா வந்து ஸ்ரீகள்கிட்ட பெண்கள்கிட்ட கோபம் காட்ட மாட்டா, நான் போய் அவர் சமாதானம் சொல்லி படுக்கறையிலேருந்து களைஞ்ச வஸ்திரத்தோட நிறைய மதுபானம் பண்ணி களைஞ்ச வஸ்திரத்தோட வந்தாலும். ஒரு பொண்ணு வந்து படுக்கறையிலேருந்து களைஞ்ச வஸ்திரத்தோட வந்து அரைகுறையா அப்படி அந்த களைஞ்ச வஸ்திரத்தோட வரும்போது சல் 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 அவரோட நூப்புற சொத்தம் கேட்கறான். கேட்டோடனே இளைய பெருமாள் நினைக்கிறான், ஆகா எதுல யாரோ ஒரு ஸ்ரீ வரான்னு சொல்லி தலையை குனிஞ்சுட்டார். அவருக்கு சதாச்சாரம். அப்படி தாறு வந்த மாதிரி வந்துடாது. ஏன்னா சதசையா வா, நாங்க எல்லாம் ஊரே கூடி இருக்கோம். அதனால வந்து உன்னை சரி பண்ணிட்டு உன்னை தடுமாற்றத்தை போக்கிண்டு தெளிவோட வா. தேற்றமாய் வந்து திறவேல நீ வந்து திறக்கிற அழகா பார்க்கணும். நாங்க வந்து பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பண்ணி பெருமாளுக்கு கதவை திறக்கும் போது சுப்பிரபாதம் பண்ணி பெருமாள் முகத்தை கண்ணன் முகத்தை பார்க்கறத காட்டிலும் நீ நடந்து வர அழகு உன் கையால அந்த அழகா அந்த கதவை திறக்க உன் திருமுக சேவையை ஒன்ன நாங்க முதல்ல பார்க்கணும். அதான் எங்களுக்கு பிரயோஜனம் சொல்லி தேற்றமா வந்து திரவேலோரம் பாவான்னு சொல்றான். இந்த பாசுரத்துல அடுத்த ஆழ்வாரை எழுப்புற மாதிரி குலேஷாழ்வாரை எழுப்புற மாதிரி பாசுரம் அமையிறது. அதனால இங்க கூப்பிடும்போது அருங்கலமேன்னு கூப்பிட்டான். குலேஷாழ்வார்னா பெருமாளோட கௌஸ்துவ அம்சம். பெருமாள் மார்பிள கௌஸ்துபம் கூட மணி போட்டுப்பார். அந்த கௌஸ்துவ அம்சமா இருக்க தொண்டு அவரை அருங்கலமேன்னு கூப்பிட்டான். அப்புறம் வந்து அம்மனாய் கூப்பிட்டான். இந்த அம்மனாய்னா அவர் ஏற்கனவே கேரளத்துல கொல்லங்குடி ராஜ்யத்தை ஆண்டு இருக்க பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவர், கேரளத்துல பெரிய ராஜாவா இருந்தவர். ஆனா அந்த நாட்டையே ரட்சிச்சவர். அதுபோல அவர் வந்து அவர் காலத்துல 3 சோழ சேர 3 ராஜ்யத்துக்கும் ஒரே சக்கரவர்த்தியா இருந்தவர். அதனால அம்மனாயும் கூப்பிடா. அவர் தேற்றமாய் வந்து திரவேலவர் அம்பாவான்னு சொல்லத்துக்கு என்ன, அதனாலதான் இங்க ராமாயணம் சொல்ற. அவர் பரம ராம பக்தர். அவர் 105 பாசுரம் பாடியிருக்க பெருமாள் திருமணி தன்னோட பாசத்துல. அது வந்து ராமனுக்கு தாலாட்டுல இருந்து ராமர் கதையில இருந்து புழுக்கா பாடியிருக்கார். ராமர் பக்கா ராம பக்தர். அதனால அவர் என்ன பண்ணா, அவரை எழுப்புற பாசம் பார்த்தோட இங்க ராமாயணத்துல ஒரு சம்பத்தை சொல்லி கும்பகர்ணன் கதையை சொல்லி இங்க எழுப்புறாங்க. அவர் என்னன்னா தேட்டம்னா ஒரு சமயம் அவர் ராமாயணம் கேட்டிருந்தார் ஒரு அரண்மனையில. அவர் சொல்லிட்டே இருக்கும்போது பௌராணிக சொல்லிட்டே இருக்கும்போது கரதூஷ மதத்தை சொன்னார். ஏகேஷ ராம தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யத்தி சதுர்ஷ சகஸ்தானி ரக்ஷசாம் பீம கர்மனா. அவ கரதூஷனா 14,000 பேர் வர இவர் ஒத்தரா போறார். அவ கையில எல்லா ஆயுதம் இருக்கு, இவர் கையில எந்த ஆயுதம் இல்லை. அவளோ அதர்மமா யுத்தம் பண்ணக்கூடாது, இவரோ நேர்மையா யுத்தம் பண்ண. எப்படி யுத்தம் நடக்க போறது ஆச்சரியத்தோட எல்லா தேவர்கள் ரிஷிகள்லாம் பாக்குறான்னு சொன்னான். இந்த கதை கேட்டுட்டே இருந்தவருக்கு இவர் வந்து ஒரு கேரளத்துல தன்னோட ராஜ்யத்துல உட்கார்ந்து கதை கேட்கிற கூட நினைப்பு மறந்து போய் அவர் ராமாவதார கதை கேட்கும்போது ராமாவதார காலத்துக்கே போயிடுவார். ராமனோடய ஒண்டி போயிடுவார். உடனே கதை கேட்டுட்டே இருக்கும்போது உடனே சேனாதிபதி படை தடுத்தார். நம்ம ஸ்ரீராமருக்கு படையா இல்லை, உடனே படையை தர சொன்னா படையை தட்ட. ஒரு சேனாதிபதிக்கு ஒன்றும் புரியல. ஏதானும் எதிர்நாட்டு ராஜா தானும் யுத்தம் பண்ண வந்திருக்காங்க, எதுக்கு இப்படி படையை தர. உடனே போயிட்டு யாராலையும் அவர் ஒன்றும் பண்ணல. அவருக்கு அப்படியே அதே நிலவில் இருக்கார். ராமருக்கு போய் நம்ம படையை கொடுத்து உதவி பண்ணணும், ராமருக்காக நம்ம போய் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். கிளம்பினா இப்ப இந்த நிலையை யாரை மாற்ற முடியும்? அப்படி ஒரு பாவம் அவருக்கு, அப்படி ஒரு அனுபவத்துக்கு போயிட்டார். அந்த அனுபவத்துல இருந்து அவரை எப்படி வெளியில கொண்டு வரும்னு கேட்டா, ஸ்ரீராமரே எழுத்தாப்புல வந்து அவரை தட்டி கொடுத்து, இல்ல நான் வந்து கரதூஷணம் பண்ணி நான் விஜயராமனா ஜெயராமனா ஜொலிக்கிறேன் தெரியாத அவனுக்கு அப்படின்னு சொன்ன அப்புறம் இவர் சுயநினைவுக்கு வந்தாராம். அப்ப ராமகதை கேட்கும் போது தன் நிலையை பறி கொடுத்து ராமாயண காலத்துக்கே போய் அனுபவிச்சார் இல்லையா. அதனால அது மாதிரி நீ கிருஷ்ணானுபவத்துல பூர்ணமா ராத்திரி முழுக்க இருந்திருக்க. அதோ நினைப்போட வந்தா எங்களோட நீ பூர்ணமா கலக்க முடியாது, எங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க முடியாது. ஆனா நீ தெளிஞ்சுவான்னு சொல்லி தேற்றமாய் வந்து திரவேலோரம் பாவா இந்த பாசுரத்தை அமைக்கிற அழகு. அப்படி இருந்தா கூட 105 பாசுரத்துல ராமர் அப்படி அனுபவிக்கிறார். முதல் ரங்கநாதர்ல இருந்து அனுபவிச்சா கூட அவருக்கு வந்து 2 பாசுரத்துல கிருஷ்ணானுபவம் பண்றார். 20 பாசுரத்துல அப்படி கிருஷ்ணனோட கோபி பாவத்தை அவ்வளவு அழகா சொல்ற. அந்த கோபிகளோட பிரேமைய அப்படி தான் ஒரு கோபியா பவிஷ்யத்து சொல்ல அழகு. பொதுவா சுவாமி நம்மாழ்வார் ஆண்டாள் தான் அப்படி அனுபவிட்டான். அவளையும் இவர் ஜெயிச்சுட்டார். அவளையும் ஜெயிக்கிற அளவுக்கு அப்படி அனுபவம் இருக்கும். அதனாலதான் சொல்றா மாற்றமும் தாராரோ. நீ எப்பவுமே ராமனே நினைச்சுட்டு இருப்ப. குலேஷாவிட்ட சொல்றா, எப்பவுமே ராமரே நீங்க நினைச்சுட்டு இருப்பேன். இப்ப கிருஷ்ணனே உங்களுக்கு கிருஷ்ணனே நீங்க நல்லா அனுபவிப்பேலே.
அந்த ராம நினைப்புல இந்த மாற்றம் கொடுத்து அந்த கிருஷ்ணானுபவத்தை எங்களுக்கு கொடுங்களேன், கிருஷ்ணனை பத்தி சொல்லி எங்களுக்கு கிருஷ்ணானுபவத்தை கொடுங்களேன்னு இந்த குலசாழ்வார்ட்ட கேட்கிற மாதிரி இந்த பாசுரத்தை அமைக்கிறா. அப்பேற்பட்ட குலசாழ் எழுப்புற கூட பாசமா இருக்கு. ஆழ்ந்த கிருஷ்ணானுபவத்துல இருந்து கிருஷ்ணனே வந்து நம்மளை ரட்சிப்பான். அது வரைக்கும் நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், அவன் இஷ்டம் அப்படி கூட பூர்ண சரணாதி நல்ல இருக்கக்கூடிய இந்த கோபி எழுப்பு கூட பாசமா இருக்கு. அவளை அருங்கலமேன்னு ரொம்ப அழகா மதிச்சு கூப்பிட்டு அவளை எழுப்புற அந்த பாசுரத்தை அனுபவிக்கிற பாக்கியம் ஆண்டாள் கிருபையால் கிடைத்து. சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் திருவள்ளிய சரணம். சீதாராமன் கிருபை. குருநாத அனுகிரகம். ஸ்ரீராமார்ப்பணம்.